ஒரு குறிப்பிட்ட 9 மணி சீரியலை பார்க்கறதுக்காக ஊர்ல இறந்து போன எல்லா கிழவிங்களும் அந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க உடம்புல பூந்துட்டு அந்த சீரியலை பார்க்குறாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் இந்த சீரியல் முடிய போகுது, அப்பா இதோட தொல்லை ஒழிஞ்சுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சீரியல்லையே பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேருவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக புருஷனோட தலையில கிழவு விழுந்து புருஷன் எல்லாத்தையும் மறந்துடுறான். அடுத்த நாள் வந்து எபிசோடு தொடர்ந்து இன்னும் 300 எபிசோடுக்கு அவன் தெளிவாகிறதையும் இன்னும் 300 எபிசோடு அவங்க சேர்றதையும் இன்னும் ஒரு 1000 எபிசோட் போயிடும் போலன்னு இவனுங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ஊரில் இருக்க ஆம்பளைங்களும் போய் சாமியார்கிட்ட குறி கேட்டா அவ சொல்கிறா இன்னும் 10 நாளில் ரத்த பௌர்ணமி வரப்போகுது, அதுக்குள்ளே தடுக்கல்னா இருக்கிற எல்லாரையுமே வந்து அந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து கொன்றுவாங்கன்னு இவனுக்கு பயந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பொண்டாட்டி பக்கத்தில் படுக்காம பெட்ல இருந்து கீழே இறங்கி படுத்துறான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டா இவ்வளோ பெரிய கட்டில் நீ தான் இழுத்த, உனக்கு அது தெரியுமா, உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னவொடனே அந்த பொண்ணு பயந்துடுறா, இதை எப்படியா கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி அவளும் ஃப்ரெண்ட்ஸோட பொண்டாட்டிங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவோட பொண்டாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பொண்டாட்டிங்களும் சேர்ந்து எப்படியா இதெல்லாம் நிறுத்தணும்னு சொல்லி பேய் ஓட்டி பார்க்குறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து பூஜைலாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் நாடகத்தில் இந்த புருஷங்காரன் அந்த பொண்டாட்டியை வந்து கொல்ல போகிறேன்னு பிளான் போட்ட உடனே இந்த பேய்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி இவங்க புருஷங்கள்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்டாட்டிக்கு கண்ணெல்லாம் சிவப்பாகி ரத்தம்லாம் வந்தோடனே பயந்தே போயிடுறான். அந்த சீரியலில் நடிச்சவன் டிவியில் லைவில் வரான். ஹீரோட பொண்டாட்டி ஃபோனை போட்டு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா, அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ கொடுமைப்படுத்துறியன்னும் போது அவனும் டென்ஷன் ஆகி இது சீரியல் தானேங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடுமைப்படுத்துறதே நான் இன்னும் ஒரு 1000 எபிசோடுக்கு எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான்.